ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வரன் பிரதர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடமிளகா உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஆனியன் வதங்கிடுச்சு. 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிடுச்சு. 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா குடமிளகாவும் க்ரீனாக இருக்கும், பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக போட்டோம்னா அதுவும் க்ரீனாக இருக்கும், குழந்தைங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடவே சேர்த்து அரைச்சிக்கிட்டேன், ஃப்ளேவருக்காக மட்டும்தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல பெரிய குடமிளகாயாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குடமிளகா தண்ணி விட்டு வரும், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் ஆகட்டும். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இப்போது. ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ நார்மலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நான் அந்த உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருப்பேன், அதே தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க 3 உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி ஊற்றலாம். நான் முந்திரி பருப்பு இல்லாதனால கொஞ்சம் தேங்காயும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சி ஊற்றியிருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பாடு, இட்லி, தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி தூவி ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும்னு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு குடமிளகா கிரேவி. நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பரத் பிரதர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.